Taste the Daily. எவ்ரி 1 hour 2 பேர் சாவுறோம். அதை விசாரிக்காம என்ன கேள்வி நேரம்? என்ன கேள்வி நேரம் சார்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வார் நடக்குதா? அதை இந்த கேள்வி நேரத்தில் முடிவு பண்ண போகிறாங்களா? முட்டாள்தனம், தவறு. பிரஸ் மீட்டில் கூட வசந்தம் கார்த்திகேயன் பக்கத்திலே இருந்தாருங்களே. இல்லை இல்லை, ஆமாங்க, உட்காந்துருக்க கூடாது. கலெக்டர் பயந்துட்டான் சார். அவர் அங்கே உட்கார்ந்து போய் சொன்னது தவறு. இன்னொருத்தரும் யாரும் தப்பை செய்யக்கூடாது. கலெக்டரே போய் தானே சார் சொன்னார். லோக்கல் டிஎம்கேயா கொஞ்சம் ஹையர் லெவல்லையா ஆதரிக்கிறாங்களான்னு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. அதிகமாகிடுச்சுங்கிறது நான் கண்கூடா பார்க்குறேன். ஒரு நபர் ஆணையத்தால் ஏதோ பயன் இருக்குமா? 10 பைசாவுக்கு பயன் இருக்கு. எல்லா காலங்களிலும் எல்லா கட்சியும் இந்த பயனில்லாத ஆணையத்தை தான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முதுநிலை வழக்கறிஞர் KR தமிழ்மணி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் மணிக்கு மணி உயிரிழப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. இது மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். மக்களை தாண்டி திமுக அரசுக்கு இதனால் ஏதோ பாதிப்பு ஏற்படுமா? கள்ளக்குறிச்சின்னு நான் சொல்ல தயாராக இல்லை. கல்வராயன் மலைன்னு சொல்லணும். அதுதான் கரெக்ட். காய்ச்சப்படுகிறது பூரா கல்வராயன் மலையில். நான் அதோடு நெருங்கிய தொடர்புள்ளவன். 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதி 25/6/75 வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வரலை. தனி நாடாக இருந்துருச்சு. ரொம்ப பேருக்கு தெரியாது. வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதனால் அந்த பகுதி தான் கல்வராயன் மலைங்கிற பகுதி. கீழே இறக்கத்தில் கிருஷ்ணாபுரமோ கலெக்டரேட்டோ இந்த இடம் இருக்குது. திமுகவுக்கு தான் சார் பெரிய பாதிப்பு. எப்படி சொல்கிறீங்க? அவர் பையன் நேரம் டெப்டி சிஎம் ஆகிருக்கணும். 3 மந்திரி வெளியே போயிருக்கணும். 4 மந்திரி உள்ளே வந்திருக்கணும். எல்லாம் ரெடி. இப்போ பேப்பர் பார்த்து படிக்கிறதுக்கு கூட சோ ஆகிய 4 வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதால் தான் நின்று போச்சு. ஓகே சார், உங்களுக்கு நான் எதை செய்தாலும் இன்னொரு ரூபத்தில் எனக்கு செய்யப்படும். சரிங்க. கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுக்கு நடந்துருச்சு. அது நான் திமுகலாம் இல்லை, புரிஞ்சுக்கிங்க நீங்கள். அதனால் இதில் மக்களுக்கு பாதிப்பு நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. குடிகாரனுக்கு பாதிப்பு எந்த ஊரில் நீங்கள் கிடத்து வேறு மாதிரி கேட்கட்டுமா? மதுராந்தகம், மரக்காணம், துளுக்கானம்லாம் சொன்னீங்கல்ல, அங்கேருந்து இவன் ஏன் கற்றுக்கல? எல்லா காலகட்டங்கள்லேயும் விபச்சாரமும் சாராயமும் அரசியல்வாதிகளுடைய பின்புலம் இல்லாமல் அதில் ஆளுங்கட்சிக்கு 10% கூட இருக்குது. கொடுத்துருப்பான் காசு. இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும். அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு, எம்எல்ஏ பொண்ணு கல்யாணத்துக்கு, கவுன்சிலர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு கொண்டு கொடுத்துருப்பான். எய்தர் ரெகுலர் பேமெண்ட் இருக்கும், இல்லை ஒரு கிஃப்ட்டு கொண்டு போய் கொடுத்துருப்பான் 5 லட்சம் ரூபாய்க்கு. அதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ இதை எப்படி மாற்றணும்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் அறிவுபூர்வமாக இது ஒரு சமுதாயத்தினுடைய பிணி. 10 லட்சம் கொடுத்த உடனே அவங்க சொல்கிறான் 10 லட்சம் என்ன காசு? மரக்காண சம்பவத்திலையும் 10 லட்சம், இப்போதும் 10 லட்சம். அப்படிங்கும்போது இதை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் கொடுக்குறாங்க. உண்மை. வேலை கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன். அதில் ஒருத்தர் சாராயம் காய்ச்சினவனுக்கும் கொடுத்தாங்க. மரக்காணம் துளுக்காணத்தில் காய்ச்சினால அக்யூஸ்டு எஃப்ஐஆரில் அவன் பேர் இருக்கு, அவனும் காய்ச்சி கொடுத்தாங்க. ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்னென்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இவனை திட்டுறது அவனை திட்டுறதுங்கிறது நமக்கு பழகி போச்சு. எதையாவது இது என்ன நடக்குதுங்க, ஏன் நடக்குது, இதை என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். இந்த கள்ளச்சாராய சம்பவத்தில் அரசு என்ன செய்யணும், என்ன செய்ய தவறிடுச்சு? சார், பொதுவாக கள்ளச்சாராயம் என்பது விபச்சாரம் ஏன் சார் வருது? பொண்டாட்டி இருக்க 3 பொண்டாட்டி இருக்கு சார், 4ஆவது பொம்பளைகிட்ட போகிறான். தப்பாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் 2ஐயும் கம்பேர் பண்ணுற அவ்வளவுதான். ஓகே. அதுவும் சட்டம் ஒருவனுக்கு ஒருத்தி. சில ஜாதிகளில் 4 மதங்களில் 2, 3, 4 ஒய்ஃப்னு தான் பேர் இருந்தாலும் 5ஆவது ஏன் போகிறான்? இது எல்லாம் மனிதனுடைய ஆர்வக் கோளாறு. இந்த ரோட்டில் போடான்னா அந்த ரோட்டை தாண்டி போனால் என்ன ஆகும் பார்ப்போம். நம்ம ஒரு குறுகுறுப்பு அதில் வர்றது தான் சாராயமும். இதில்
ஷேர் ஆட்டோ கை காட்டி எலக்ட்ரிக் இந்த ட்ரெயின் ஏன் ஃபெயில் ஆச்சு, மெட்ரோ ட்ரெயின் சென்னையில் ஏறி அங்கே நின்றுக்கிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் வரும், ஏறி போகிறேன். நான் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஷேர் ஆட்டோ கை காமிச்சா நிறுத்துவான், கை காமிச்சா இறக்கி விட்ருவான், சீப்பர். இதே தான் இது மெட்ரோ ட்ரெயினுக்கு மட்டும் இல்லைங்கய்யா, சாராயத்துக்கும் இதுதான். இவன் வீட்டுக்கு பக்கத்தில் விற்கிறான், விலை குறைச்சி விற்கிறான், சுல்லுன்னு ஏறுது. அவனுக்கு அதனால தான் அவன் விரும்புகிறான். அது அல்ல, இந்த பகுதியை பொறுத்தவரை அவனுக்கு வாழ்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பயிர் பண்ண முடியல, ரோடு கிடையாது. இந்த 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியில் சார் இது 80% கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். இந்த பாதிக்கப்பட்ட பாதியில் அங்கேருந்து வந்துச்சு சாராயம் இங்கே. அதான் கள்ளக்குறிச்சியில் கல்லூராயன் மலைன்னு சொல்கிறாங்க. 20% சேலம் மாவட்டத்தில் வருது. கரம்பந்துறை, பகடுப்பட்டு, இப்படி அந்த பகுதிகள் பூரா வருகிறது. அதில் அவனை எப்படி ரிஹாபிலிட்டேட் பண்ணணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லை, சாராயங்காட்சி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். போலீஸ்காரன் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவனை ஆதரிக்கிறான். எனக்கு காசு, அவன் சும்மா இருந்தால் கூட தூண்டி விடுறான் போலீஸ்காரன் போய். கள்ளக்குறிச்சி விவகாரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது சார். எப்படி சொல்கிறீங்க சார்? அவங்க பணம் கொடுப்பாங்க, ஓட்டர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட தயாராக இருக்கிறான். மக்கள் பிரச்சனையில் திமுக அரசுக்கு அக்கறையே இல்லையா? ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் அது குறித்து விவாதிக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் வலியுறுத்துறாங்க. ஆனால் விவாதிக்க மாட்டாங்க. குண்டுகட்ட அதிமுக உறுப்பினர்கள்லாம் வெளியேற்றாங்க. அப்படின்னா கேள்வி நேரம் முக்கியமா, மக்கள் உயிர் சார்ந்த பிரச்சனைகள் அரசுக்கு முக்கியம்? 100% மக்கள் உயிர் சார்ந்ததுலாம் நான் ஏற்றுக்கல. குடியாரம் உயிர் சார்ந்தது நான் முதலே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ப்ளீஸ், ஓகே. கேள்வி நேரம் முக்கியம் இல்லை. சபாநாயகர் செய்தது தவறு, நிச்சயமாக இது விவாதித்திருக்க வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. அதில் ஏடிஎம்கேனுடைய கோரிக்கை மிக நியாயமான. தினம் 2 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், எவ்ரி 1 hour 2 பேர் சாவுறான். அதை விசாரிக்காமல் என்ன கேள்வி நேரம்? என்ன கேள்வி நேரம் சார்? இதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வார் நடக்குதா? அதை இந்த கேள்வி நேரத்தில் முடிவு பண்ண போகிறாங்களா? முட்டாள்தனம், தவறு. அது ஒரு கரும்புள்ளி திமுக சர்க்காருக்கும் ஸ்பீக்கருக்கும். கலெக்டர் பிரஸ் மீட்டில் கூட வசந்தம் கார்த்திகேயன் பக்கத்திலே இருந்தாருங்களே. இல்லை ஆமாங்க, உட்கார்ந்துருக்க கூடாது. கலெக்டர் பயந்துட்டான். ஆனா அவரு பேசல. அவரு அங்க சொன்னது கலெக்டர் இருக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? தப்பு தான் சார். என்ன பண்ணியிருக்கணும்? நாளை 10 கட்சிக்காரன் போய் எதிர்கட்சிக்காரன் எதுக்கு அணி உட்காந்துருக்க, கலெக்டர் பதில் சொல்லு கேட்க தைரியம் இருந்துச்சா? எதுக்கு அரசியல் டிவியில் கேள்வி கேட்கறதா? அதுதான் எதிர்கட்சி தலைவர் கேட்டிருந்தாரு. வசந்தம் கார்த்திகேயனுக்கு அங்க என்ன வேலை? அது இல்லாம வசந்தம் கார்த்திகேயன் என்ன பண்றாரு? உட்கார்ந்தப்பே கேட்டிருக்கணும். லோக்கல் ஏடிஎம்கே இருக்குல்ல, லோக்கல் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க சார். அவர் அங்கே உட்கார்ந்து போய் சொன்னது தவறு. இன்னொருத்தரும் யாரும் அந்த தப்பை செய்யக்கூடாது. கலெக்டரே போய் தானே சார் சொன்னார். ஏன்னா 4 பேர் இறந்திருக்கும் போது இவங்க கள்ளச்சாராயத்தால் இறக்கல அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் பொய்யான தகவலை சொல்றாரு. அப்பாவும் பிள்ளையும் ஒரு குளத்தில் செத்து போனது வயிற்று வலி, நீ யார் சார் சொன்னது? அடிச்சு கொண்டான் போலீஸ்காரன். அப்பாவும் பிள்ளையும் வயிற்று வலியால் வாந்தி பேய் செத்தான்னு சொன்னது யாரு தெரியுமில்ல உங்களுக்கு? சொல்லுங்க. பிறகு இதில் நான் ஒன்று கூட நடிக்க சொல்றீங்களா என்ன? வேணாம் சார். எந்த காலத்திலையும் விபச்சாரத்தையும் கள்ளச்சாராத்தையும் நிச்சயமாக அதிகமாகிடுச்சு. எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விடுறதுலாம் உண்மை. போதைப் பொருள் நடமாட்டம் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் அதிகமாகிவிட்டது என்பது 100க்கு 100 அவர் சொல்றது உண்மை. அதை நான் மறுக்கவே இல்லை. அதை லோக்கல் டிஎம்கேயா கொஞ்சம் ஹையர் லெவல்லையா ஆதரிக்கிறாங்களான்னு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. அதிகமாகிடுச்சுங்கிறது நான் கண்கூடா பார்க்குறேன். ஓகே, அதில் சந்தேகம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அவங்க தொடர்ந்து வேலையை அதை செய்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். சார், இந்த இப்போ அமைச்சிருக்க ஒரு நபர் ஆணையத்தால் ஏதோ பயன் இருக்குமா? 10 பைசாவுக்கு பயன் இருக்காது. இது எல்லா காலங்களிலும் எல்லா கட்சியும் இந்த பயனில்லாத ஆணையத்தை தான் அனுமதிக்குது. நான் தான் சொல்கிறேனுங்க. அவன் அந்த என்ன செய்யும் பாவம், எதையா ஏமாத்துறதுக்கு மக்களுக்கு எது சரி. இப்போ கூட நிஜமாகவே அதிமுகவோ எதிர்கட்சிகளோ ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஆணையம்
தவறு செய்யாமல் தடுக்க முடியும். ம் தயவு செய்து ம் நான் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன் எடப்பாடியாருக்கு. ம் அவங்க கட்சி ஆட்களை கம்ப்ளீட் அந்த கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டத்தில் அங்கே தான் காட்சி மிக மிக அதிகமாக, கிட்டத்தட்ட குடிசை தொழில் நேராக போய் ஏண்டா காய்ச்சுறீங்க, என்னடா என்ன செய்யணுண்டா உங்களுக்கு, ஏண்டா நீங்கள் விவசாயம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு குறை இருக்குது சார். சோத்துக்கு வழி இருந்தால் அவனுக்கு தப்புன்னு தெரியுது. ஏன்னா அவன் சொந்தக்காரன் சாவுறான். நீங்கள் புரிஞ்சு மின்ராயிலேருந்து போய் குடிச்சு செத்தான், அவன் சித்தப்பையும் பெரியப்பா மாவன் சாவுறான். அதனால் என்னடா செய்யலாம், உங்களுக்கு நிலம் இல்லையா, அரசாங்கத்தில் இருக்கிற நிலத்தை ஒரு 20 வருஷம் 15 வருஷம் குத்தகை கொடுக்க சொல்லட்டுமா உங்களுக்கு. இது எல்லா கட்சியினுடைய வேலை, திமுகவினுடைய வேலை, நான் மறுக்கவே இல்லை. அவங்களுக்கு 10% ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். பட் அந்த ஆணையம் ஒன்றும் எதுக்கும் பயன்படாது. அதை பயன்பட வைக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் செய்யலாம், அதிமுக செய்யலாம். உங்களுக்கு என்ன செய்தால் நிறுத்துவீங்கடா நீங்கள், அதை உங்களுக்கு வேலை வேணுமாடா, என்ன வேலை வேணும்டா, வாங்கடா அரசாங்கத்துக்கிட்ட இதை செய்து இதையெல்லாம் நான் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னுட்டு அந்த ஒரு நபர் ஆணையத்தை முன்னாடி கொண்டு சமர்ப்பிச்சிங்கன்னா ஆணையம் தவறான இது கொடுக்காது. அதை செய்ய வேண்டிய சார், அவன் தவறு செய்யாமல் பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கக்குள்ள நான் தூங்குவேன். திமுக என்ன செய்யும், மன்னிச்சுங்க சார், என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. புரியுது. நன்றி. நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயணமிக்க மிக்க ரொம்ப நன்றிங்க. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.